அர்ஜுனன் பயத்தையும் தயக்கத்தையும் உதறிவிட்டு போருக்கு தயாரானான். கிருஷ்ணன் அர்ஜுனன் யுத்தம் ஆரம்பமானது. துரோணரிடம் தான் கற்ற வித்தை எல்லாத்தையும் தீர்ந்தது போல் தவித்தான் அர்ஜுனன். விண்ணிலே அஸ்திரங்கள் மழையாய் பொழிந்து கொண்டிருந்தன. அவை மோதுகின்ற சப்தங்கள் இடி முழக்கம் செய்தன. பிரளய காலம் போலவும் ஊழித்தீ பரவுவது போலவும் உலகம் நடுங்கியது. யுதிஷ்டனும் பீமனும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மோதிக்கொள்வதை அறிந்து கலங்கி யுத்த களத்திற்கு வந்தடைந்தனர். இத்தனைக்கும் காரணமான சித்திரசேனனை ஒரு பூச்சியை பிடிப்பது போல பிடித்து களத்தில் கொண்டு வந்து நிறுத்தினான் பீமன். நாரதரும் தேவர்களும் அங்கே சித்திரசேனனுக்கு அறிவு புகட்டினர். அவன் ஆணவம் அழிந்தது, அறிவு தெளிந்தது. கிருஷ்ணரின் பாதங்களில் சரணாகதி என விழுந்தான் சித்திரசேனன். செய்த தவறுக்கு மன்னிப்பு கூறி அவனை காலவ முனிவர் கால்களில் விழுந்து நமஸ்கரிக்க செய்தார் கிருஷ்ணன். சித்திரசேனன் முனிவர் கால்களில் விழுந்து நமஸ்கரித்தான். அவனை மன்னித்தார் முனிவர். தன் ஆத்ம நண்பன் கிருஷ்ணனையே போரில் எதிர்க்கும் நிலை ஏற்பட்டது